ஹாய் வீவர்ஸ், நான் பல்லாவரம் சந்தையில் பார்த்து மகிழ்ந்த இந்த வாத்து வந்து வளர்க்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும். இதுக்கு வந்து தீனின்னு சொன்னீங்கன்னா நிலத்தில் வந்து கழனிகளில் வந்து விட்டுடுவாங்க. எங்கெங்கே இருக்குதோ நறுவடை பண்ணியிருக்கிறாங்களோ அங்கெல்லாம் அமுச்சிடுவாங்க. அமுச்சு இது மாதிரி இருக்கிறப்ப இந்த வாத்து இவ்வளோ உயரமாக வளர்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகியிருக்கும், அவங்க எவ்வளோ பொறுமை காத்திருப்பாங்க. ஸோ இதில் வாத்துக்கறியில் வந்து இப்போ நம்ம சத்து இருக்கிறதாவும் நிறைய பேர் வந்து வாத்துக்கறி போட்டு போட்டு யூடியூப்லேயும் போடுறப்ப எனக்கு இந்த வாத்துகளை பார்க்குறப்ப ரொம்ப ஆசையாக இருந்தது. அதுங்களோட கொஞ்சல் குழாவல் வந்து சண்டை போடுறதெல்லாம் கூட வித்தியாசமாக இருந்தது. இதை நான் உங்களோட ஷேர் பண்ணணுன்றதுக்காகவே இந்த மார்க்கெட் போகிறப்ப ஏதாச்சும் அமைஞ்சது தான் இந்த காணொலி. இதில் வந்து ரொம்ப ஒன்று ஒரு விதத்தில் வந்து நம்ம உங்ககிட்ட வந்து பரிமாறிக்கலாம். காரணம் வந்துட்டு இது வந்து இந்த தீனி போட்டிருக்காங்க அந்த தீனி போட்டிருக்காங்கன்னே சொல்ல அவங்க வந்து சொல்கிறாங்க, ஓப்பனாக இருக்கிற இடத்துல தான் நாங்கள் இதை விட்டு வளர வைப்போம். வயல்வெளிகளில் கிடைக்கிற தானியங்களை தான் சாப்பிட்டுட்டு இந்த வாத்துகள் இவ்வளோ இதுவாக வளருதுன்னுட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இது வந்து வாங்கிட்டு போய் வளர்க்க முடியாது, வச்சு பார்க்கவும் முடியாது. ஆனால் இந்த மாதிரி காட்சிகளில் வந்துட்டு இருக்கிறப்போ இதை வந்துட்டு வளர்க்குறதுக்கு வாங்கி போகிறாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும். இது சமைக்கிறதுக்கு தான் நிறைய பேர் இந்த வாத்தை வாங்கிட்டு போகிறாங்க. காரணம் வந்துட்டு இந்த கோழிகளில் இல்லாத ஒரு இது வந்துட்டு இந்த வாத்தில் இருக்கிறதா நிறைய பேர் வாத்து முட்டையும் வாத்து கறியும் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஃபேன் பேஸ் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஆனால் இந்த மாதிரி இயற்கையில் தாவரங்களை சாப்பிட்டு வாழற இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. அதனால வந்து தான் நான் இந்த காணொலியை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.